ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு 3 பெரிய வெங்காயம், அப்புறம் 6 ஸ்லைஸ் பிரெட் இருந்துச்சுன்னா போதும். 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் லைட்டாக கலர் மாறினதும் இது கூட 3 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வெங்காயம் அதிகம் வதங்க வேண்டியது கிடையாது, ஓரளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். நான் மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். ஸோ இந்த ரெசிபிக்கு வெங்காயம் மட்டும் சேர்த்து செஞ்சாலே போதும். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட கேரட், பீன்ஸ் இல்லைன்னா குடைமிளகாய் கூட நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து செய்யலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இது கூட 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். அதனுடைய ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போக லைட்டாக வதக்கிடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து அதிகம் வதங்க வேண்டியது கிடையாது, பாதி அளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதும் இதில் கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுருங்க. வெண்ணெய் இருந்துச்சுன்னா அது பயன்படுத்திக்கோங்க. அது இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இப்போ இதுக்குள்ளே 2 ஸ்லைஸ் பிரெட் வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ பிரெட் ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். திருப்பி போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உங்களுக்கு தேவையான அளவு உள்ளே வச்சுடுங்க. 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் துருவி வச்சுருக்கேன். அதை மேலே தூவி விட்டுறலாம். சீஸ் வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது வீட்டில் இருந்ததுனால நான் கொஞ்சமாக சேர்க்கிறேன். சீஸ் சேர்க்காமலே செய்யலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ சீஸ் தூவி விட்டாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை பொறுமையாக இது மாதிரி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இருந்துச்சுன்னா அது பயன்படுத்திக்கோங்க. அதோடைய ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். வெண்ணெய் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னா ரெகுலராக சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. ஓரளவுக்கு பொன்னிறமாச்சுன்னா போதும். இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வராமல் நல்லா செட் ஆகும். அவ்வளோதான், இப்போ நம்ம பிரெட் 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆகி பொன்னிறமாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சாண்ட்விச்சுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப டேஸ்டியான ஆனியன் பிரெட் சாண்ட்விச் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம நைட் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் டின்னர் இது மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கனாலே திரும்பவும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ஆனியன் பிரெட் சாண்ட்விச் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.